டியூட் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் சர்ப்ரைஸ் பண்றது, பிராங்க் பண்றது இந்த மாதிரியான கம்பெனி வச்சிருப்பாரு. மமிதா பைஜு அதே கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து நெறைய பேர பிராங்க், சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, மமிதா பிரதீப் ரங்கநாதனுக்கே தெரியாம லவ்வ சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணிருவாங்க. பிரதீப் ரங்கநாதனும் அந்த லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் வண்டி எடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. போகிற வழியில பிரதீப் வண்டிய நிப்பாட்டிட்டு, "மமிதா நான் உன்ன லவ் பண்ணல. நீ சின்ன வயசுலேருந்தே என் கூடயே இருக்கிறதுனால, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்க தோணுது. உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்ல. 0 தான்." அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. மமிதாவோட லவ்வ அக்செப்ட் பண்ணாதனால, மமிதா கோவப்பட்டு வெளிநாடு போயிர்றாங்க. பிரதீப்பும் அவரோட வேலைய தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பிரதீப்புக்கு ஒண்ணு தோணுது. தன்னோட மாமன் பொண்ணையே லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு மாமா கிட்ட போய், "மாமா நான் மமிதாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிர்றாங்க. மாமாவும் மமிதாவ வீட்டுக்கு வர சொல்லிர்றாங்க. 2 பேருக்கு என்கேஜ் பண்ற சமயத்துல, மமிதா "நான் இன்னொரு பையன லவ் பண்றேன்" அப்படின்னு பிரதீப்கிட்ட சொல்ல, பிரதீப்பும் "நீ என்ட்ட சொல்லாத, மாமாட்ட நான் போய் சொன்னேன்னா என்ன கொன்றுவாரு. நீயே போய் உங்க அப்பாகிட்ட சொல்லிக்கோ" அப்படின்னு சொல்ல, மமிதாவும் அவங்க அப்பாட்ட போய், "அப்பா நான் பாரின்ற பையன லவ் பண்றேன்ப்பா. அவனத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொன்னோனே, சரத்குமாரும் "சரி கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சம்மதம் சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் எந்த கேஸ்ட்டுன்னு கேட்கும்போது, மமிதா அதர் கேஸ்ட் பையன்னு சொல்ல, உடனே சரத்குமார் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லாம, "பிரதீப்ப தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்" அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. மமிதா பிரதீப் கிட்ட, "எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீ தான் எங்கள சேர்த்து வைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. பிரதீப்பும் வேறு வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. ஆனா, இவங்க 2 பேரும் இந்தியால சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா, பிரதீப்போட மாமா, அதாவது மமிதாவோட அப்பா தமிழ்நாட்டுல ஒரு பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவருக்கு இந்தியா ஃபுல்லா ஆள் தெரியுங்கிறனால, "நீங்க இந்தியால வாழ முடியாது. வெளிநாடு போயிருங்க" அப்படின்னு பிரதீப் அவங்க 2 பேரையும் வெளிநாடு அனுப்பி வைக்க ட்ரை பண்றாரு. அதுவும் முடியல. ஏன்னா, பாரிக்கு பாஸ்போர்ட் கிடையாது. இவங்க 2 பேரத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிரதீப் என்னென்னமோ யோசனை பண்றாரு. எதுவுமே எடுபடல. பாரி உடனே ஐடியா குடுக்குறான். "அண்ணா என்னோட லவ்வர நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கண்ணா. 1 மாசம் கழிச்சு நான் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிர்றேன்" அப்படின்னு சொன்ன உடனே, பிரதீப் கொஞ்சம் யோசிக்கிறான். இத விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு பிரதீப்பும் மமிதாவ கல்யாணம் பண்ணிக்கிறான். பிரதீப்பு மமிதாவையும் பாரியும் சேர்த்து வச்சாரா இல்லையா? சரத்குமாரு தன்னோட தவற உணர்ந்து தன்னோட பொண்ணோட காதல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியா, ஃபன்னா போகுது. செகண்ட் ஹாஃப் லைட்டா போர் அடிக்குது. 2கே கிட்ஸ்க்கு படம் ஃபுல்லா ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் தாங்க. 90ஸ் கிட்ஸ் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா போர் அடிக்குது. மத்தபடி படம் நல்லா இருக்குதுங்க. தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.